ஜெய்பீம். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் வந்து H1B விசா வந்து கட்டண உயர்வு வந்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அதில் இருக்கிற அதன் அடிப்படை காரணம் என்ன, அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அரசியல் என்ன, அதனால என்னென்ன விஷயங்கள் நல்லது நடக்குது, அதில் என்னென்ன கெட்டது நடக்குது அப்படிங்கிறத குறித்து நம்மளுடன் இன்று இந்த நேர்காணலில் பேசுவதற்காக காலனி ஆட்சி மற்றும் அரசியல் ஆட்சியை தொட்டு சமகால அரசியல் வரை பேசியும் எழுதியும் வருபவர் எழுத்தாளர் அரவிந்தன் கண்ணையா அவங்க வந்து இந்த நேர்காணலில் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். How are you, sir? Good. அமெரிக்காவில் எதற்காக H1B விசா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, அதனுடைய வரலாறு பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? ஐ திங்க் இது வந்து 1990களின் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது H1B விசா. இது வந்து அடிப்படையில் இது வந்து வேலை பார்ப்பதற்கான விசா தான். அது வந்து குறிப்பிட்ட ஒரு ஹைலி ஸ்கில்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வேலை பார்க்கறதுக்கான விசா. ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் விசான்னு சொல்றோம்ல, வேலை பார்க்கறதுக்கு வேலையை பொறுத்து வேறு சில விசாக்கள்லாம் இருக்குது. இது வந்து இந்த ஹைலி ஸ்கில்டு, இது குறிப்பா அந்த சமயத்துல தான் 90களின் ஆரம்பத்தில் தான் கம்ப்யூட்டர் ஐடி துறை வந்து பெரிய அளவுல யூஎஸ்ல வளர ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து படித்த பொறியியல் பட்டதாரிகள் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. அது வந்து அமெரிக்காவை தாண்டி வெளியில இருந்து வரக்கூடும் அப்படின்றவங்களுக்காக அந்த விசாவை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட அந்த இதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த விசா, ஹைலி ஸ்கில்டு நான் இமிகிரண்ட் லேபர். சார், முன்னாடி வந்து இந்த H1B விசாவினுடைய கட்டணம் வந்து என்னவா இருந்துச்சு, இப்போ அது எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க, அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சார்? நான் H1B பண்ணப்போ 1998ல ஐ திங்க் லாயர் ஃபீஸ் உள்பட ஒரு $500 இருந்தா பெரிய விஷயம் அப்பெல்லாம். இப்போ படிப்படியா என்ன பண்ணாங்கன்னா அதை ஏத்திக்கிட்டு வந்து இப்போ மேபி ஒரு $3000 அல்லது $5000 மேக்சிமம் இருக்கும். இதுதான் இருந்துச்சு. இப்ப இவருடைய இந்த ஃபீஸ் அதிகரிப்புக்கு முன்னாடி இவ்வளவுதான் இருந்துச்சு. $500 இருந்து ஏன் படிப்படியா ஏறுச்சுன்னா, இந்த விசா மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, வருஷம் 65,000 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஹைலி ஸ்கில்டு லேபர்னு ஒரு அதிக சம்பளம் வரக்கூடிய ஒரு சில வேலைகளில் இந்த குடியேற்ற தொழிலாளிகள் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, எங்களுடைய வாய்ப்பு பறி போகிறதா, இன்னொன்னு இவங்க வராம இருந்தா எங்க சம்பளம் இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா அப்படிங்கும் போது இந்த H1B விசாவுடைய ஃபீஸ்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அமெரிக்கர்களுக்கான சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் நடத்தலாம்னு சொல்லிதான் படிப்படியா ஏத்த ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதனால இவ்வளவு வருமானம் வருது, இத்தனை விசா அப்ளிகேஷன். ஏன்னா இது வந்து வருஷம் 65,000 புது விசா. அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் H1B விசான்றது மொத்தமா 6 வருஷம், ஒரு எக்ஸ்டென்ஷனை சேர்த்து 6 வருஷம். அதாவது ஒரு விசா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 6 வருஷம். ஸோ அந்த ரினியூவலையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ வருஷம் ரினியூவல் மட்டுமே பல ஆயிரங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்றது இதெல்லாம் வரவும் H1B ரினியூவல் வந்து ஒரு பெரிய வருமானத்துக்கான வழியாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு 5,000 என்னமோன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபீஸ், இவருடைய சட்டம் வர்றதுக்கு முன்னாடி. இவர் வந்து இந்த விலையேற்றத்திற்கு வெளிப்படையாக சொல்லும் காரணங்கள் சிலது, ஸ்தூலமாக அவருடைய பிரச்சாரங்கள், அவருடைய குறிக்கோள்களை வச்சு நாம அனுமானிக்கக்கூடிய காரணங்கள் இரண்டாவது வகை. இப்ப அவர் வந்து என்ன காரணம் சொல்றாருனாக்கா, இந்த இத விசாவை வச்சு சம்பளம் குறைவா ஆட்களை எடுத்து அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு வேலை இல்லாம போகுது, ஹைலி ஸ்கில்டுன்னு சொல்றோமே தவிர இதுல இருந்து வந்து சேரக்கூடிய ஆட்கள் வந்து ஒன்னும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஹைலி ஸ்கில்டு எல்லாம் இல்லை
அவங்க வந்து சாதாரணர்கள். இப்ப நான் சாதாரணம் தான். நான் வந்து தஞ்சாவூர்ல ஒரு சாதாரண பொறியியல் கல்லூரியில சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிச்சேன். பிஇ தான் முடிச்சேன். அண்டர் கிராடு தான், போஸ்ட் கிராட் எல்லாம் இல்ல. ஆனா அந்த விசாவுக்கான விதிமுறைகள்னு இருக்கு. வைக்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குறைந்தபட்சம் 4 வருட இது +2க்கு அப்புறம் 4 வருட படிப்பு கல்லூரியில, அப்புறம் வந்து அந்த கணினி துறையில அனுபவம் இருக்கணும். இதான் அவங்க வச்சிருந்தது. ஸோ இந்த ஹைலி ஸ்கில்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுது. என்னமோ இங்க எல்லாமே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான ஆட்களை தான் கொண்டு வரணும், மீதிக்கெல்லாம் இங்க ஆட்கள். அடிப்படையில அமெரிக்காவில் ஆள் பற்றாக்குறை உண்டு. அப்போ வந்து எந்த விசாவா இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச தகுதின்னு வைப்பாங்கல்ல, அப்படிதான் வச்சாங்க. அந்த தகுதிக்கு உட்பட்டு தான் நான்லாம் வந்தேன். இவர் என்ன சொல்றாரு, என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்கில் வந்து இப்ப நாங்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது வருஷம் அக்டோபர் மாசமா என்னமோ அந்த விசா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துக்குலாம் அந்த விசா முடிவடைஞ்சிடும். ஏன்னா அத்தனை நம்பர் அப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா விசாவை புதுசா இந்த வருஷத்துக்குன்னு புதுசா விசா கொடுக்குறாங்கல்ல 65,000, ஒரு வாரத்துல நிரம்ப ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா 24 மணி நேரம். இப்போ வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா லாட்டரி சிஸ்டம்க்கு போயிடுச்சு. ஏன்னா அப்ளிகன்ஸ் வந்து அவ்வளவு பேர் இருக்கும்போது இதுல வந்து ஒரு அப்ளிகேஷனை படிச்சு அதனுடைய தகுதியை தீர்மானம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு விசா கொடுக்கறதுக்குள்ள முதல்ல லாட்டரி சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. இது கவர்மெண்டே தான் பண்ணுது. இந்த லாட்டரி சிஸ்டம் வந்தோடனே அவர் என்ன சொல்றாரு, நான் நிறைய தகுதியானவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல, லாட்டரியில யாரு கிடைக்குதோ கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி இவ்வளவு விலையேற்றம் செஞ்சா இப்ப ஒரு 100,000 இந்திய ரூபாய் மதிப்புல 87-88 லட்சம் கிட்டத்தட்ட பணம், 1 கோடின்னு சொல்லிடலாம். நீங்க 1 கோடிங்கும் போது கம்பெனிகள் வந்து அந்த 1 கோடியை கட்டி ஒருத்தருக்கு விசாவை ஸ்பான்சர் பண்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 கோடியாவது லாபம் வரணும் அந்த விசா மூலமா. குறைஞ்சபட்சம் 2 கோடியை சொல்லுங்க. அவ்வளவு லாபம் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அப்படின்னா சாதாரணர்கள் வரமாட்டாங்க. நம்மளுக்கு வேண்டிய முனைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் பீப்புள் இவங்க தான் வருவாங்கன்றத அவர் வைக்கக்கூடிய ஒரு வாதம். ஆனா இதுல வந்து அடிநாதமா நம்ம பின்னாடி விலாவரியா பேச வேண்டிய ஒரு விஷயம், குடியேற்றம் பற்றிய அவருடைய பார்வை, அதில் இருக்கக்கூடிய இன அரசியல். அது நம்ம பின்னாடி கேள்விகள் 1990களில் அப்போதைய அமெரிக்க அதிபர் வந்து ஜார்ஜ் புஷ் வந்து கொண்டு வந்ததுல இருந்து எத்தனை விசாக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பா எந்த நாட்டு மக்களுக்கு அதிக அளவுல H1B விசா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு? இது வந்து பொதுவா 65,000 தாங்க இருக்கு அறிமுகப்படுத்துனதுல இருந்து. நடுவுல ஒரு 4 வருஷம் மட்டும் அபரிமிதமான இன்க்ரீஸ் கொடுத்தாங்க. 1,30,000, அப்புறமா கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும். இது வந்து 2000ல இருந்து 2004க்குள்ளார இது நடந்துச்சு. இந்த ஒரு 4 வருஷம் மட்டும்தான் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு விசா கொடுக்கப்பட்டது. மீதி வந்து 92ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 65,000 தான் விசா. இதுல வந்து இப்ப கடந்த 15 வருஷமான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு திருத்தம் பண்ணிக்கிறேன். 65,000 விசா அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20,000 விசா வந்து அமெரிக்காவில் மேற்படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சு பட்டம் வாங்கினவங்களுக்குன்னு ஒரு 20,000 விசா கொடுத்தாங்க. ஸோ ஒரு 85,000 விசா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு. அண்ட் இதுல வந்து பெரும் பகுதி சந்தேகமே இல்லாமல் இந்தியர்களுக்கு தான் போகுது. ஒரு சின்ன புள்ளி விவரம் வந்து செப்டம்பர் 2023 இருந்து அக்டோபர் 2024 வரைக்கும் கொடுக்கப்பட்ட விசாக்கள் பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து 2,70,000 விசாக்கள். அடுத்தது சைனா வந்து 45,000. எப்படி இது வந்து 85,000 விசா தான் இருக்கு, எப்படி 2,79,000னா இந்த 2,70,000 வந்து புது விசா 85, அப்புறமா இந்த ரினியூ பண்றாங்கல்ல அதையும் சேர்த்துதான் அந்த கணக்கு. ஆனா உங்களுக்கு வந்து வெளிப்படையா தெரியக்கூடியது என்னன்னா
2,70,000 வந்து இந்தியாவுக்கும், 45,000 சைனாவுக்கும், மீதி கனடாவுக்கு ஒரு 3,000 4,000 அப்படி சில இது. சோ பெரும் பகுதி வந்து இந்தியாவுக்கு தான் வருது. தற்போதைய அதிபர் வந்து இந்த விசாக்கான H1B விசாக்கான கட்டணத்தை இப்ப உயர்த்துவதற்கான தேவை என்ன இருக்கு? தேவை வந்து ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது. தேவை வந்து அந்த விசால வந்து பிரச்சனைகள் இருக்கு. தேவை, அதற்கான காரணமும் இப்ப உயர்த்துவதற்கான காரணமும் இப்ப அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரைய வந்து சொல்றாரு. கௌரவ் கண்ணான்ற ஒருத்தர், அவரும் வேறு சில பேரும் எழுதுனது நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச்சுக்கு அவங்க எழுதின ஆராய்ச்சி கட்டுரை ஆய்வு. அந்த ஆய்வுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த H1B இல்லைன்னா ஒரு சராசரி அமெரிக்கன் அந்த ஐடி வேலையில ஒரு 4% என்னமோ கூட சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லியிருக்காங்க. சரி, என்ன இருந்தாலும் குடியேற்றம் இல்லைன்னா உள்ளூர்ல மதிப்பு ஏறதானே செய்யும். ஆனா இத வந்து நேரடியா அந்த ஆய்வு கட்டுரையில அதை மட்டும் அவங்க சொல்லல. அவங்க இன்னும் வேற என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சம்பளம் வந்து கொஞ்சம் குறையுது, ஆனா அதே சமயம் இங்க வருபவர்களால பொதுவான பரந்த பொருளாதாரம், பிராடர் எக்கானமின்னு சொல்றோமே, அது மேன்மைப்படுது. ஏன்னா அவங்க இங்க வராங்க, குடும்பங்களா வேரூன்றாங்க, வீடு வாங்குறாங்க, அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராங்க, டூரிசம் போறாங்க. சோ ஒரு பெரிய அளவுல அவங்க, ரெண்டாவது இவங்க வர்றவங்க எல்லாமே பெரும்பாலும் நல்ல இந்த இதுதான் அடுத்தது. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சம்பளம் வந்து இவங்களுக்கு எல்லாம் கம்மியா கொடுத்து இங்க எடுக்காம இது பண்றாங்கன்னு. அதுல ஓரளவு உண்மை இருக்கு. ஆனா அதே சமயம் அடிமாட்டு சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப இங்க வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை நடத்தணும்னா அவனுக்கு ஒரு சம்பளம் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதே அதுலயே இன்னொன்னு இருக்கு. புதுசா H1க்கு வர்றவங்க வந்து கம்மியான சம்பளத்துக்கு வருவாங்க. அவங்களே வந்து கம்பெனி மாத்திக்கிட்டு வேற ஒரு ரினியூவலுக்கு போகும்போது அதிக சம்பளம் தான் வராங்க. சோ இந்த சம்பளத்தை பற்றி ரொம்ப தட்டையாக பேசப்படுகிறது. கம்மி சம்பளத்துக்கு கொண்டு வந்துடுறாங்கன்றதெல்லாம் ஓரளவு தான் உண்மை. அதுல சில நுவான்சஸ் எல்லாம் இருக்கு. ஆனா பொதுவாக இந்த குடியேற்றம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிக உதவியாக இருக்குது. பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போயிருக்கு. இன்னும் நீங்க கவனிக்கணும், நீங்க இந்த 65,000 விசா பிளஸ் 20,000 வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொண்டு வந்த காலத்துல அமெரிக்காவினுடைய மொத்த பொருளாதாரம், அந்த ஜிடிபின்னு சொல்றோம்ல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ், அந்த ஜிடிபி வந்து 15 ட்ரில்லியன் 20 ட்ரில்லியன் இருந்திருக்கலாம். இன்னைக்கு 34 ட்ரில்லியன். அமெரிக்க பொருளாதாரம் பெரும் பாய்ச்சலை கடந்த 20 வருஷத்துல செஞ்சிருக்கு. அண்ட் தொழில்நுட்ப துறையில பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரும் மாற்றங்கள், பெரும் பாய்ச்சல்கள் நடக்குது. நீங்க ஒரு 20 வருஷத்துல, கடந்த 20 வருஷத்துல உலகம் பூரா வந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கு. தொழில் இது ஐடி துறை மூலமா வருது. அந்த ஐடி துறையில கணிசமான பங்கு இந்தியர்களுடையது. இப்போ ஒரு ஆப்பிள் ஐபோனு, ஸ்மார்ட் போனு, கூகுள், இதெல்லாமே ஒரு 25 வருஷத்துக்குள்ளார வந்தது தானே. நம்ம இன்னைக்கு அதை மறந்துடுறோம். கூகுள் இல்லாத ஒரு வாழ்க்கை, நாங்கெல்லாம் வந்தப்போ கூகுள் கிடையாது, அல்லது இருந்திருக்கோம். அது ஏதோ இந்த சின்ன அளவுல எல்லாம் இருந்துச்சு. 98ல தான் யாஹூ பெரிய அளவுல இருந்துச்சு. இப்போ வந்து கூகுள், அந்த ரெண்டாவது அந்த வார்த்தைகளே வந்து கூகுள் பண்ணிட்டியா அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு இல்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, கிண்டலா கூகுள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்றோம்ல, அந்த அளவுக்கு. ஆனா இந்த முன்னேற்றங்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் நடந்தது. அதுல பெரும் பங்கு H1B ஆட்களுடைய பங்கு இருக்கு. இப்போ இந்த H1B விசாக்கான கட்டணத்தை உயர்த்துறதுனால அமெரிக்காவில் சிலிக்கான் வேலி, அதாவது அந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் பொருளாதார சக்தியின் இதயம் அப்படின்னு சொல்லலாம், அங்க இருக்கிற மென்பொருள் நிறுவனங்களோட எதிர்வினைகள் என்னவா இருக்கு சார்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமெரிக்காவில் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதியும் அவருடைய நிர்வாகமும் ஒரு மிக அசாதாரணமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். முன்ன வந்து பராக் ஒபாமா வந்து 2008ல ஜனாதிபதி ஆனப்ப மிக பெரும்பான்மை வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சு வந்தார். அப்பதான் வந்து பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவுடைய பொருளாதாரமே சீரழிஞ்சு நின்ன நிலைமை அது. 2008ல
ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்படின்னு சொன்ன டைம் அது. அமெரிக்க பொருளாதாரமே நிலை குலைஞ்சு நின்ன சமயம் அவர் வந்தாரு. அப்போ அவர் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழித்த வால் ஸ்ட்ரீட், அந்த அமெரிக்கன் பேங்க்ஸ் மீது ரொம்ப கடுமையான சில வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. ரொம்ப கடுமையெல்லாம் இல்லை, இவரை மாதிரி அசிங்கமெல்லாம் பேச மாட்டார் அவரு. அவர் வந்து ஃபேட் கேட்ஸ், தின்னு கொடுத்த பூனைகள்ன்ற மாதிரி சொன்னாரு. அப்ப அதெல்லாம் அப்போ வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அந்த வால் ஸ்ட்ரீட் கம்பெனிகளுடைய சிஇஓஸ், சீஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸே நேரடியா ஒபாமாவெல்லாம் விமர்சிச்ச தருணங்கள் உண்டு. இத்தனைக்கும் ஒபாமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமை அப்ப இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய இந்திய அரசியல்ல நாம பார்த்து பழகி இருக்கிற சில விஷயங்கள் இங்க அமெரிக்காவில நாங்க பாக்குறோம். இது வந்து அமெரிக்க சூழலுக்கு புதிது. அதாவது இப்போ ஒரு நரேந்திர மோடியோ, வேற மாநில முதல்வரோ, இப்ப முன்னர் ஜெயலலிதா, இப்ப இருக்கிறவங்களையும் சேர்த்துதான் சொல்லலாம், ஒரு தொழில் முனைவோர் கூட்டம்னு கூட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். எல்லா சீஃப் எக்ஸிகியூட்டிவும் வந்து அந்த லீடருக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வாசிச்சிருவாங்க நம்ம ஊர்ல. உங்க ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, மனுநீதி ஆட்சி, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்ல சகஜம். அமெரிக்காவுக்கு இது புதுசு. இப்ப சமீபத்துல இந்த மென்பொருள் கம்பெனிகளுடைய, மிகப்பெரிய கம்பெனிகளுடைய மீட்டிங்கை நடத்தினாரு ட்ரம்ப். ஜக்கர்பர்க், ஃபேஸ்புக் ஜக்கர்பர்க், டிம் குக், ஆப்பிள் டிம் குக், இவங்கெல்லாம் வந்து அவருக்கு புகழ் மாலையே சூட்டுனாங்க. இதை வந்து அமெரிக்கர்களே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு அதுல ஒரு குரூர சந்தோஷமும் இருந்துச்சு. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப புதுசு. என்ன பயப்படுறாங்கன்னா, இன்னைக்கு இந்த விஷயம் வந்து ஒண்ணு, இவர் இந்த மாதிரி விலையேற்றம் செய்ய போறதை வந்து யாருக்கும் தெரிவிக்கல. திடீர்னு வெள்ளிக்கிழமை மத்தியானம் அனௌன்ஸ் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாம் அடிச்சு புரண்டு வேலை பார்த்தாங்க. அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா H1Bயும் கான்டாக்ட் பண்ணி, நீங்க இந்தியாவில இருக்கீங்களா, அமெரிக்கால இருக்கீங்களா, இந்தியாவில இருந்தீங்கன்னா நாளைக்கே வாங்க, உங்களுக்கு நாங்க ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி தரோம், இதெல்லாம் சொன்னாங்க. ரெண்டாவது, இந்த விலையேற்றம் பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிச்சயத்தன்மையை கோரும். நீங்க என்ன வேணா போடுங்க, நீங்க வரி விதிச்சுக்கோங்க, நீங்க வந்து டாரிஃப் போடுங்க, ஆனா இதுதான் டாரிஃப், இவ்வளவுதான் நான் செய்ய போறேன். இந்த நிச்சயத்தன்மையை எந்த பிசினஸும் கேட்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமற்ற தன்மையை வந்து பிசினஸ் லீடர்ஸ் விரும்ப மாட்டாங்க. நீங்க ஒரு சராசரி மனுஷனையே பாத்துக்க. இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம், ஒரு அரசாங்கமோ இதுவோ தினைக்கும் ஒரு வரி விதிப்பு செஞ்சா நம்மளுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கும்ல. அது மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு இந்த விலைய சொல்றாரு, நாளைக்கு என்ன செய்வாரு, நாளன்னைக்கு என்ன செய்வாரு, இந்த அச்சம் அவர்களை வாட்டுது. அதுல வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இவர் வந்து அதிகார துஷ்பிரயோகத்துக்கு கொஞ்சமும் வெட்கப்படாத மனிதர். ரொம்ப வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகத்தை, எனக்கு அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரத்தை ஆமா நான் துஷ்பிரயோகம் பண்றேன், எனக்கு வேண்டியது கிடைக்கணும், அதனால நான் வேண்டிய செய்வேன். அவர் வந்து இத ரொம்ப செய்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தனி பிரைவேட் எக்கானமில தலையிட்டது வந்து ரொம்ப அரிது. இன்னைக்கு வந்து உண்மையில இவர் தலையிடுற அளவுக்கு எக்கானமில வேற எந்த அமெரிக்கன் பிரசிடென்டும் தலையிட்டு இருந்தா கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து சிலிக்கன் வேலிக்குள்ளார மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த விலையேற்றம் கொடுத்திருக்கு. இது வந்து பெரும்பாலும் யாரும் ஆதரிக்கல. ஏன்னா ரொம்ப காலமா மென்பொருள் நிறுவனங்களுடைய கோரிக்கை வந்து நிறைய விசா வேணுங்கிறது தான். அண்ட் பொருளாதார வல்லுநர்களின் பார்வையும் இந்த குடியேற்றம் ஒரு நெட் பாசிட்டிவ் அப்படின்றதுதான் பொருளாதார வல்லுநர்களின் பார்வையாகவும் இருந்துச்சு. ஆக பொருளாதார வல்லுநர்கள், நிறுவன தலைவர்கள், இவங்க யாருடைய பார்வைக்கும் ஒத்து வராத ஒரு செயலை செய்திருக்கிறார். அங்கதான் வந்து அவரு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்ன்றது அவருடைய குடியேற்ற பார்வையை பத்தி நம்ம பேசணும். அதை அடுத்தது பேசலாம். இப்ப இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு சாதகமா பாதகமா, அதே மாதிரி இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும், அதாவது அங்க வேலை செய்யற இந்தியர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னா அது என்னென்ன பாதகம் அப்படின்னு சொல்லுங்க சார். முதல்ல அமெரிக்காவை எடுத்துக்கணும்.
ஓகே, இந்த 100,000 இது இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, அவரு சொல்ற மாதிரி இந்த 100,000 கொண்டு வந்துட்டோம்னா இந்த லாட்டரி சிஸ்டம் நின்னு போயிடும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்ப கம்பெனிகளுக்கு அதுவும் ஒரு நிச்சயமற்ற தன்மை தான். அவங்க ஒருத்தர் வேணும்னு சொல்லி அப்ளை பண்றாங்க, அவனுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கே தாயக்கட்டை உருட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கணும்னா, சோ ஒரு பக்கம் இவரால உருவாகிற நிச்சயமற்ற தன்மையை நம்ம விமர்சிக்கும் போது நிலவும் நிச்சயமற்ற தன்மையையும் நம்ம அங்கீகரிக்கணும். அந்த லாட்டரி சிஸ்டம் வந்து ஒரு பிரச்சனை தான் கம்பெனிகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய விசா அதுல கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு பிரச்சனை. இப்ப நாளைக்கே உங்களை கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, நீங்க எதையோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களை வந்து கூகுள்லயோ ஆப்பிள்லயோ கூப்பிடணும்னா அவங்களால கேரண்டியா சொல்ல முடியாது உங்களுக்கு விசா கிடைக்கும்னு. ஓகே, அப்படிங்கிறது வந்து இந்த லாட்டரி சிஸ்டம் இது நிறுத்திரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கை. ஓகே, இது வந்து ஏன்னா இன்னைக்கு தானே கொண்டு வந்திருக்காரு, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, லாட்டரி சிஸ்டம் அதையும் தாண்டி நிக்குதான்றதெல்லாம் வேற பிரச்சனை. ஓகே, இது ஒரு வரி விதிப்பா நினைச்சு கம்பெனிகள் காசை கொடுத்து திரும்பவும் 65,000 விசாவுக்கு 2 லட்சம் அப்ளிகேஷனை போட்டா திரும்பவும் லாட்டரி வரதான் போகுது. ஓகே, சோ இது ஒரு நம்பிக்கை. அதை தாண்டி வேற எந்த வகையிலையும் இது ஒரு பாசிட்டிவ் கிடையாது அமெரிக்காவுக்கு. ஏன்னா இவர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி செஞ்சா இந்த நிறுவனங்களுடைய வேலை ஜாப்ஸ் அமெரிக்காவில் இருக்கும், அமெரிக்கர்களுக்கு பெருகும்ன்றாரு. அது கிடையாது. இப்ப ஒரு தங்களுக்கு வேண்டிய தொழில்நுட்ப வல்லுநர்களை இங்க கொண்டு வர முடியலன்னா அதுக்காக அந்த வேலை இங்கேயே இருக்குன்றது கிடையாது. பெரும்பாலும் அந்த வேலை அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிடும். இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து இந்த ஆஃப் ஷோரிங், இந்த கால் சென்டர்லாம் ஆரம்பிச்ச புதுசுல, அப்போ அந்த ஆஃப் ஷோரிங் வந்தப்ப அமெரிக்காவில பெரிய சர்ச்சைகள் நடந்துச்சு. CNN என்ற சேனல்ல லூ டாப்ஸ்ன்றவர் ஒரு ப்ரோக்ராமே நடத்தினாரு. அப்பெல்லாம் எக்ஸ்போர்ட்டிங் அமெரிக்கா, அமெரிக்காவையே ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, கணினித்துறை இங்க மொத்தமா விழுந்து போயிரும், இனிமே இங்க யாரு கணினித்துறை படிப்பா, யாரு ஐடி வேலைக்கு போவா, பாரு எல்லா வேலையும் இந்தியாவுக்கு போகுதுன்னு பேசினாங்க. ஆனா அது ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் இங்கதான் வரணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அது இந்த சூழல், இங்க இருக்கக்கூடிய மொத்த ஈகோ சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு. சில வேலைகள் அங்க போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதுலயுமே சில மாற்றங்கள் வந்துச்சு. குறிப்பா இதை வந்து கொஞ்சம் விளக்கி சொல்றேன் நான். என்னன்னா சீப்பா இருக்குன்னு சில வேலைகள் அங்க அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா காலப்போக்குல எல்லா கம்பெனியும் உள்ளூர் மார்க்கெட்டுக்கான தேவைகளுக்காக வேலைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மைக்ரோசாப்டோ சில பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்காக பல ஆயிரம் வேலைகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவுக்குள்ளார. அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த வளர்ச்சியும் நடந்துச்சு. அண்ட் இது வந்து நிச்சயமா அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார பாதிப்பை உண்டாக்கும். இந்தியாவுக்கு பாதிப்பா நல்லதான்னு கேட்டீங்க. அடுத்தது இந்தியாவுக்கு வந்து ஒரு சில வகையில லாபம். இப்ப இந்த வேலைகள் எல்லாம் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்றது ஒரு லாபம். ஆனா நீ இன்னொன்னு நினைச்சு பாருங்க, இந்த குடியேற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இத்தனை பொறியாளர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு என்ன 300 பொறியியல் கல்லூரி இருக்கு. தமிழ்நாட்டால அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஏற்கனவே வந்து 300 பொறியியல் கல்லூரியில ஒரு 20 கல்லூரி தான் நல்ல கல்லூரி, இன்னொரு ஒரு 50-60 சுமாரான கல்லூரி, மீதி 200 கல்லூரியில படிக்கிறதும் ஒண்ணுதான், படிக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா அந்த நீங்க வந்து நினைச்சு பாருங்க, ஒரு 20 வருஷமா இந்த நாடு வந்து, ஏன்னா இந்தியன் கான்சுலேட் இருக்குல்ல, அமெரிக்கன் கான்சுலேட் இன் சென்னை ஹைதராபாத்ல திறக்கிற வரைக்கும் அமெரிக்கன் கான்சுலேட் இன் சென்னை தான் உலகத்திலேயே அதிகமா விசா கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா ஹைதராபாத், கேரளா, கர்நாடகா எல்லாத்துக்கும் இந்த 4 சதர்ன் ஸ்டேட்டுக்கும் அதான் ஒரே இது. ஆனா பெரும்பாலும் தமிழர்கள் அதுல போயிட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டு பொறியியல் வல்லுநர்களுக்கு வந்து அது ஒரு இது தனியாவே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த H1B ப்ரோக்ராம் தமிழ்நாடுல உருவாக்கிய பொருளாதார மாற்றங்கள் மிகப்பெரியது.
ஓகேவா? இங்க வந்தவங்க அங்க வீடு வாங்கினது, கொண்டது, நிலம் வாங்கினது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள். அண்ட் இந்த வேலை வாய்ப்புக்காக இங்க வர்றவங்களால உள்ளூர்ல வந்து பெரிய அளவுல போட்டி நிலவல. போட்டி இருக்கு. இப்பெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. ஐடி துறை சம்பளம்லாம் ஒரு காலத்துல அண்ணாந்து பார்த்த காலம் போய் இப்ப ரொம்ப சாதாரண சம்பள நிலைமைக்கெல்லாம் வந்தாச்சு. கால் சென்டர்லாம் உங்களுக்கே தெரியும், முன்ன இருந்த சம்பளம் இப்ப கிடையாது. அதனால இது வந்து சில வகையில நிச்சயம் பாதிப்பு தான் இந்தியாவுக்கும். ஆனா இத வந்து இந்திய அரசுகள், மத்திய அரசு, மாநில அரசுகள் இதை எப்படி எதிர்கொள்றாங்க, அதுக்கு அவங்க என்ன திட்டம் வகுக்கிறாங்கன்றது பொறுத்து இது. அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வந்து குடியேற்றம் பத்தின அவருடைய பார்வை என்ன, இதுல இருக்க இனவாத அரசியல் பத்தி எங்களுக்கு விவரிக்க முடியுமா சார்? நிச்சயமா. சோ முதல்ல வந்து இப்ப நேத்து ஐநா சபையில கூட பேசும்போது அவர் வந்து குறிப்பா மேற்கத்திய நாடுகள் வந்து இந்த குடியேற்றம், வரைமுறையற்ற குடியேற்றத்தினால அவங்க எல்லாம் யூ வில் கோ டு ஹெல் அப்படின்ட்டாரு. யுவர் கண்ட்ரீஸ் வில் கோ டு ஹெல் அப்படின்னாரு. ஓகே. அவருக்கு வந்து குடியேற்றம் பிடிக்காத ஒன்று. இதுல வந்து பல இந்தியர்கள், இந்த வாட்டி நிறைய இந்தியர்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. பல இந்தியர்கள் சொல்வது என்னன்னா, அவருக்கு வந்து சட்டத்தை மீறிய அந்த இல்லீகல் இமிகிரேஷன் மேலதான் கோபம். அவங்க வந்து மில்லியன் கணக்குல வராங்க, அதுதான் அவருக்கு கோபம். லீகல் இமிகிரேஷனா அவர் வந்து வரவேற்பாரு. ரெண்டாவது, அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து என்னைக்குமே லீகல் இமிகிரேஷனை வரவேற்ற ஒரு கட்சி தான் அப்படின்னு பேசுவாங்க. அவருக்கு அடிப்படையில குடியேறுவது பிடிக்காது, நம்பர் 1. நம்பர் 2, மத்திய மேற்கு ஐரோப்பா, வெஸ்டர்ன் யூரோப் போன்ற மேற்கத்திய கிறிஸ்தவ வெள்ளைக்கார நாடுகளில் இருந்து வரவில்லை என்றால் அவருக்கு அது உகந்ததல்ல. உடனே இன்னைக்கு வந்து FBI அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவழியை நியமிச்சிருக்கிறாரு. ஒரு சில இந்தியர்களை முக்கியமான பொசிஷன்ஸுக்கு நியமிச்சிருக்கிறாரு. அப்படின்னாக்கா அந்த மாதிரி நியமிக்கப்பட்டவர்கள் பலர் அவருடைய உலக பார்வையோடு ஒத்து போகிறவர்கள். ரெண்டாவது, அவருக்கு வந்து ஏசியன் ஓட் அண்ட் இந்தியன் ஓட் வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு கடந்த எலெக்ஷன்ல. அத கவனிக்கணும். சில சமயம் இப்ப வந்து அவருடைய கேபினட்ல ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து ஸ்டீஃபன் மில்லர். அவர் பிறப்பால் யூத வம்சாவழி. ஆனா அவர் வந்து ஒரு ஒயிட் சூப்ரமசிஸ்ட், வெள்ளை பேரினவாத கொள்கைகளை மிகவும் ஆர்வத்தோடு பின்தொடர்வதும் பரப்புவதுமாக இருப்பவர். ஓகே. இந்தியர்களுடைய இன அரசியல் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அதுவும் நீளம்க்கு. இந்தியர்கள் வந்து எந்த அளவுக்கு இப்போ ட்ரம்புக்கு ஓட்டு போட்ட பல இந்தியர்களுக்கு, குறிப்பாக வட இந்தியர்கள் மத்தியில பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய வெறுப்பு உண்டு. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம், இஸ்லாமியர் ஓட்டையும் இவர் மிச்சிகன்ல வாங்கிட்டாரு. அவங்க வந்து வேற சில காரணங்களுக்காக போட்டாங்க. என்னன்னா இவர் வந்து இந்த முற்போக்குவாத ஓரின சேர்க்கை இதையெல்லாம் வந்து தடுப்பாரு. அதெல்லாம் அவங்க வந்து இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானது, இதுக்கு வந்து நம்ம ட்ரம்ப் உகந்தவர் அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் காசா, பாலஸ்தீன் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவரு காசாவை தாராவாத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. காசாவை வந்து ரிசார்ட்டா மாத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓட்டு போட்ட முஸ்லிம்களும் வாய் திறக்காம இருக்காங்க. இது என்னன்னா நிறைய மைனாரிட்டிஸ், இந்தியர்கள் வந்து மைனாரிட்டி தான் இந்தியா அமெரிக்கால. இந்தியர்கள் ஆகட்டும், இஸ்லாமியர் ஆகட்டும், சில கருப்பின ஆண்கள் ஏதோ ஒரு வெறுப்பால் உந்தப்பட்டு அந்த வெறுப்புக்கு இவர் தீனி போடுவாருன்னு அவங்க அளவுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் வச்சுதான் ஓட்டு போட்டாங்க. அப்போ வந்து இந்தியர்கள் வந்து இதை ரெண்டாவது, இந்தியர்கள் மத்தியில ஒரு நண்டு மனோபாவம் உண்டு. இன்னைக்கு நேற்று கிடையாது. எல்லாருக்கும் அவங்க பஸ்ல ஏறுற வரைக்கும் எல்லா ஸ்டாப்லயும் பஸ் நிக்கணும், இது என்னோட நண்பர் சொன்னாரு அப்படின்னு நினைப்பாங்க. இவன் ஏறி சீட்ல உட்காந்தோன்னா பஸ் நிக்காம இடத்துக்கு போகணும்னு நினைப்பான். சோ இந்திய குடியேற்றம் பற்றி இன்னைக்கு இந்தியர்கள் மத்தியிலேயே, இதை வந்து நீங்க இந்தியர்கள் இல்ல, ஹிஸ்பானிக்ல நீங்க இதை பார்க்கலாம். எப்படி அவர் வந்து இவ்வளவு கடுமையா ஆபாசமா ஹிஸ்பானிக்குகளை பேசினாரு.
அந்த ஹிஸ்பானிக் குடியேற்றத்தை பத்தி பேசினாரு. ஆனா 30% வாக்கு வாங்கினாரு. அப்படிதான் 2016 அவர் ஜெயிச்சாரு. இவர் பேசின பேச்சுக்கு ஹிஸ்பானிக் வாக்கே கிடைக்காது, மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா ஹிஸ்பானிக் வாக்குகள் கிடைச்சது அவருக்கு. அப்புறம் தான் இதை பார்க்கும் பொழுது ஒரு அடிப்படையான மனித சுபாவம், நான் உள்ள வந்துட்டேன், நான் கதவை சாத்தணும், இந்த மனோபாவம் இருக்கு. ஓகே. அண்ட் இதுல இந்த இப்ப இவருக்கு பொதுவாக பழுப்பு தோல் மேல ஒரு வெறுப்பு உண்டு. ஏன்னா இவர் ஆப்பிரிக்க நாடுகளை பத்தி மிக கேவலமா ஆப்பிரிக்க கண்ட்ரி லீடர்ஸ் கிட்டயே பேசியிருக்காரு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சொற்றொடரை அந்த நாடுகளை குறித்து உபயோகிச்சாரு. ஷிட் ஹோல் கண்ட்ரிஸ் அப்படின்னு பேசியிருக்காரு. அவருடைய பார்வை அப்படிதான். அதே மாதிரிதான் நீங்க அவர் இன்னைக்கு உயர் பதவியில் இருந்த கருப்பினத்தவர் பல பேரை எடுத்துட்டாங்க, பெண்களை எடுத்துட்டாங்க. இது அவருடைய பார்வை. அவர் ஒரு ஆணாதிக்க வெள்ளைக்கார மனோபாவம் உள்ளவர். இது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. அவருடைய பேச்சிலையும் அது தெரியும். இப்ப ஒண்ணு நேத்து ஐநா சபையில பேசும்போது, ஐநா சபையில அமெரிக்க ஜனாதிபதியா பேசுறாரு. உலக பிரச்சனை பேச வேண்டிய ஒரு இடத்துல லண்டனோட முஸ்லிம் மேயரை பத்தி பேசுறாரு. அவருக்கு இத ஐநா சபையில பேசினதோட இல்ல, லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு அவர் ஒரு அரசு விருந்தாளியா போறாரு. அவரை மிக உயரிய கௌரவம் கொடுத்து அவரை கிட்டத்தட்ட செல்லம் கொஞ்சி பாக்குறாங்க. அவர் அங்க போய் பிரஸ் மீட்ல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை வச்சுக்கிட்டு லண்டனோட மேயரை திட்டுறாரு. ஒரே காரணம் அவன் முஸ்லிம். ஒரே காரணம் அவர் முஸ்லிம். ஏன்னா இவருக்கு இப்ப எங்க அவர் வராருன்னா, அவர் ஒரு வெள்ளந்தியான மனிதரோ கோமாளியோ அல்ல. அவர் கம்யூனிகேஷன்ல ஒரு ஜீனியஸ். ஓகே. அவர் எங்க இந்த லண்டன் மேயரை பத்தி ஏன் இப்ப அடிக்கடி பேசுறாருன்னா, நியூயார்க் மேயராக வரப்போகிறவர் முஸ்லிமாக இருப்பார். இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயருடைய மகன் மம்தானி அநேகமா அடுத்த நியூயார்க் மேயர் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உலகத்துல 2 பெரும் நகரங்களுக்கு முஸ்லிம்கள் மேயர். இது அவரால் தாங்கிக்கவே முடியல. இந்த கோட்பாடுதான் அவருடைய அடிநாதம். அவர் குடியேறுபவர்களை பற்றி மிக மோசமாக அடிக்கடி பேசி பதிவாகி இருக்கிறது. 2வது இதெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசுறதுதான். இது அவர் ஒன்றும் திரைமறைவுல தான் அவர் பேசுறது இல்லை. திரைமறைவுல இன்னும் மோசமா பேசுவாரு, மேடையிலேயே மோசமா பேசுவாரு. ஆபாச சொற்றொடர்கள்லாம் அவருக்கு சகஜம். திரைமறைவுல இன்னும் கொஞ்சம் மோசமா பேசுவாரு. ஆக இந்த இன அரசியல் அவருக்கு முக்கியம். ஆனா இதுல கூர்மையாக செயல்படுத்துபவர் அந்த ஸ்டீஃபன் மில்லர். அவர் வெள்ளை பேரினவாத கோட்பாடுகளை பரப்புவதும் அதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலும் மிக முனைப்பு கொண்டவர். அவர்தான் எங்கெங்க அடிச்சா இந்த குடியேற்றத்தை நாம தாக்கலாம் அப்படின்னு கூர்மையா திட்டம் போடுபவர் ஸ்டீஃபன் மில்லர். ஆக இந்த இன அரசியலை நம்ம இன்னைக்கு நடக்கிற இந்த H1B விலையேற்றத்திலிருந்து விலக்கி பார்க்க முடியாது. அதனுடைய அடிநாதம் இதுதான். எனக்கு நீங்க இப்ப சொன்னதுல இருந்து இப்ப ஒரு கேள்வி. இப்போ பொதுவா இந்தியாவில் சொல்லுவாங்க அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நமக்கு அங்க ரேசிசமா இருக்கட்டும், அங்க மதத்தின் பெயர்னால இந்த பிரிவினைகள் நடக்கும் பொழுது இத நம்ம எப்படி பாக்குறது சார்? எனக்கு இது அவுட் ஆஃப் டாபிக் தான். பட் ஸ்டில் எனக்கு நீங்க சொல்றது இது நல்ல கேள்வி. பேசலாம் நம்ம. ஏன்னா நம்ம இன அரசியல் இன்னைக்கு பேசாம இன்னைக்கு அமெரிக்க அரசியலை பேச முடியாது. ஓகே. இப்போ ஒபாமா ஜெயிச்சோன 2008 மிகப்பெரிய அளவுல வெள்ளைக்காரர்களுடைய வாக்குகளை வாங்கினார். மிகப்பெரிய அளவுல. அதுவும் சில மாநிலங்கள் வெள்ளைக்காரர்கள் பெரும்பான்மையா இருந்த சில மாநிலங்கள்ல டெமோக்ராட்ஸ் அவ்வளவா ஜெயிக்காத இடங்கள்ல அவர் ஜெயிச்சார். அயோவா குறிப்பா. இன்ஃபேக்ட் அவருடைய அரசியல் பிரயாணத்தின் முதல் மிகப்பெரிய வெற்றி அயோவால தான் ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கருப்பினத்தவர்களே அவரு பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இல்ல. அயோவா மாதிரி வெள்ளைக்கார மாநிலத்துல ஒபாமா ஜெயிக்க முடியும்னா மற்ற இடங்களிலையும் ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் ஹிலரி பின்னாடி அணிவகுத்து நின்ற கருப்பினத்தவர்கள் அப்புறமா தான் அணி மாறினாங்க. ஒபாமா ஜெயிச்சோன்னா ஒரு சொற்றொடர் சொல்லப்பட்டது. அமெரிக்கா ஒரு போஸ்ட் ரேஷியல் சொசைட்டி நிலைமைக்கு வந்துருச்சா, இன அரசியலை கடந்த அரசியலுக்கு நாம வந்துட்டோமா அப்படின்ற ஒரு
நிலை இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே அது இல்லை. ஏன்னா ஒபாமாவுக்கு எதிராக வந்த எதிர்வினைகள்ல இன அரசியல் முக்கியமா இருந்துச்சு. அதுக்கும் முக்கிய காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் வந்து ஒபாமா வந்து அமெரிக்காவிலேயே பிறக்காதவர் அப்படின்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அமெரிக்காவில் பிறப்பால் அமெரிக்கரா இல்லைன்னா நீங்க ஜனாதிபதி ஆக முடியாது சட்டப்படி. அவர் வந்து இந்தோனேஷியால பிறந்தாரு அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாரு அவரு. அதன் பின்னால இருந்தது ஒரு மிக கேவலமான இன அரசியல். ஏன்னா அது வரைக்கும் வந்தது எல்லாம் வெள்ளைக்கார ஜனாதிபதிகள். அவங்க யாரையும் நோக்கி கேட்கப்படாத கேள்வி முதல் கருப்பு ஜனாதிபதியை நோக்கி கேட்கப்படுகிறது. இப்படிதான் அவருடைய பாதை இருந்திருக்கு, ட்ரம்ப்னுடைய பாதை. பொதுவாக இந்த குடியேற்றம் குறித்து சில சர்ச்சைகள், இது குடியேறுபவர்கள் குறித்து ஒரு இன வெறுப்பு எப்போ வரும்னா பொருளாதார மந்த நிலை இருக்கும்பொழுது. பொருளாதார மந்த நிலை இருக்கும்போதுதான் குடியேறுபவர்களை நோக்கி உள்நாட்டவருக்கு ஒரு வெறுப்பு வரும். நம்மளுக்கே வேலை இல்லை, நம்ம ஊரு பொருளாதாரமே மோசமா இருக்கு, இவன் ஏன் வரான்ட்டு. வேற அமெரிக்க பொருளாதாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதான் உண்மை. இன்னொன்னு சொல்ல இது தொடர்பா சொல்லணும். இதுல ஒரு 20 வருஷத்துல வேலையின்மையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவான வேலையின்மை கர்வ் மேல இருக்கு. ஐடி துறைக்குள்ளார இருக்கிற வேலையின்மை அதுக்கும் கம்மி தான். அதாவது இந்த குடியேற்றம் வேலையின்மையை அதிகரிக்கவில்லை, அமெரிக்கர்களுக்கான வேலையின்மையை அதிகரிக்கவில்லை, இன்னும் சொல்ல போனா கம்மியாக்கி இருக்கு. அப்படிங்கும்போது இது ஏன் அப்ப இதுக்கு இவ்வளவு பெரிய கவனமும் இவ்வளவு தடாலடியும் இப்படி ஒரு மூர்க்கமான ஒரு செயல்பாடும் ஏன் அப்படின்னா அது இந்த இன அரசியல் தான். அந்த இன அரசியல்ல இப்ப இது எந்த அளவுக்கு இதை நாம தெருவுல பாக்குறோன்றதுதான் முக்கியம். நம்ம இந்தியாவுல மதவாத அரசியல் தெருவுக்கு வந்துச்சு, நம்மளுடைய அண்டை வீடுகளுக்கு வந்துச்சு. இங்க வந்து இன்னும் அந்த நிலை கிடையாது. நிச்சயமா இப்போ ஒரு இந்தியனாக நான் வந்து எந்த தெருவிலையும் பயம் இல்லாம போக முடியும், வர முடியும். இன்னைக்கும் இந்தியர்கள், குறிப்பா இந்துக்கள், மிகப்பெரிய விழாக்களை தெருக்கள்ல நடத்துறாங்க. பாலையா வந்துட்டா டாலஸ்ல டிராபிக் ஜாம் தான். பிள்ளையார் சதுர்த்தியை வந்து இந்தியாவை விட விமர்சையா இங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுல சில அசம்பாவித நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு காரணம் நம்ம ஆட்கள். இவன் பிள்ளையார் சிலையை கொண்டு போய் ஆத்துல கரைச்சு விடுறான். இந்தியால கரைக்கிற மாதிரி இங்க கரைக்க முடியாது. இங்க வந்து ஆறுகள் வந்து பாதுகாக்கப்பட்டவை. அந்த ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம சில விஷயங்களை செய்யறாங்க. அது சில ஆனா அந்த உரசல்களையும் பெரும்பாலான காவல்துறையினர் வந்து வெள்ளைக்காரர்கள். அவங்க வந்து அதை ரொம்ப கவனமா ரிலிஜியஸ் சென்சிபிலிட்டியோட தான் அணுகுறாங்க. நீங்க அங்கொன்னு இங்கொன்னுமா சில வெறுப்பு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். ஆனா பெருமளவு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர்கள் மீதான வெறுப்பு கிடையாது அமெரிக்கர்களுக்கு. ஓரளவு இஸ்லாமியர் மீதான வெறுப்பு கூட இருக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு 9/11 ஒரு பெரிய காரணம். அது சரி, அதுக்காக அதை நியாயப்படுத்தல. ஆனா அதுவாது ஓரளவுக்கு இருக்கு. பட் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, மாடல் மைனாரிட்டின்னு. அந்த மாடல் மைனாரிட்டின்ற சொற்றொடரே ஒரு சர்ச்சையான சொற்றொடர். அது ஒரு இனவாதம்னா அதை தனியா பேசுறவங்க இருக்காங்க. ஆனா இன அரசியல் வந்து நிச்சயமா முக்கியம். ஆனா இப்ப இந்த எலெக்ஷன்ல ட்ரம்ப் போயிருக்கிறது வந்து ஆண்களுடைய வாக்கு, அதை நோக்கிதான் அவர் போனாரு. அதனால இது வந்து ஓரளவு இன அரசியல், ஓரளவு ஆணாதிக்கம், இந்த ரெண்டையும் சார்ந்துதான் அவர் இந்த வாட்டி அரசியல் நடத்தினார். ஓகே சார். இப்ப அமெரிக்காவில் அந்த விசா கட்டணம் அதிகரித்ததை தொடர்ந்து வந்து இப்போது சீனா வந்து கொண்டு வந்திருக்காங்க கே விசா. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? சோ இது வந்து இப்ப சைனா வந்து நீங்க கவனமா பார்க்கணும். சைனாவும் அமெரிக்காவும் இன்னைக்கு ஒரு வர்த்தக போர்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து சில அறிவிப்புகளை நீங்க வந்து தனியா பார்க்க கூடாது. அதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும். அதனுடைய பின்னணி வந்து சைனா வந்து இந்த வர்த்தக போர்ல இருக்கும்போது, ஓ நீ உங்க ஊர்ல இவ்வளவு கஷ்டப்படுத்துறியா, நான் பண்றேன் பாரு அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இந்தியர்கள் வந்து எங்க வேணா வேலைக்கு போவாங்க. இந்தியர்கள் வந்து சுதந்திரமே இல்லாத வளைகுடா நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கிறாங்க.
இன்னைக்கு ஒரு எந்த மேற்கத்திய நாடுகள், லண்டன், இங்கிலாந்து ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், இங்க இருக்கக்கூடிய மத சுதந்திரங்கள் வளைகுடா நாடுகளுக்கு போகும் இந்துக்களுக்கு கிடையாது. இது நம்மளுக்கே தெரியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த பணத்துக்காக அங்க போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. அதுதான் அங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது. போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா அங்க வாழ்க்கையை நடத்த முடியாது, ஒரு குடும்பத்தை வளர்க்க முடியாது. வேற அமெரிக்கால வந்து அதை செய்ய முடியும், மேற்கத்திய நாடுகள்ல செய்ய முடியும், ரொம்ப ஈஸியா அமெரிக்காவில் செய்ய முடியும். அதனாலதான் இங்க குடியேறுபவர்கள் ஏன் தங்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பெருசா அமெரிக்காவை வந்து கருத்தியல் ரீதியா இந்த வரலாறை படிச்சு புரிஞ்சு அப்படியெல்லாம் இதாக மாட்டாங்க. தங்களை அறியாமலே அசிமிலேட் ஆவாங்க. இப்ப நிறைய இந்தியர்களை தனிப்பட்ட முறையில பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற போக்குல அமெரிக்காவை திட்டிட்டு போவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய 70 வருஷ பாரம்பரியம் அமெரிக்காவை திட்டுறது. அதனால அமெரிக்காவுக்கு குடியேறுவாங்க, அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் விசா கேட்பாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு வந்து உட்காந்துட்டு இவன் என்ன ஒழுங்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் சகஜமா செய்வாங்க. ஆனா அவர்களை அறியாமல் இந்த லைஃப் ஸ்டைல் அவங்கள உள்ள இழுத்துரும். அது அவங்களுக்கும் தெரியும். நீங்க இவ்வளவு தூரம் அமெரிக்காவை விமர்சிக்கிறீங்க, நீ பேசாம இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறேன்னு 2 பேரை கேட்டு பாருங்க, வரமாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு இந்த சொந்த ஊருக்கு போனா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சொந்த ஊர்ல 2 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்ப சைனா வந்து இதை செய்யறாங்களேன்னா, சைனா வந்து எந்த அளவுக்கு இதை செய்யும். இப்ப ஜெர்மனி ஒரு காலத்துல வந்து நாங்க வந்து we are open அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா எத்தனை பேர் ஜெர்மனிக்கு போனாங்க? ஏன்னா அங்க வந்து ஜெர்மன் கத்துக்கணும். இங்க வந்து நீங்க ஆங்கிலம் நம்ம படிக்கிறோம், அதனால ஈஸியா வந்துட முடியுது. அங்க போனா ஜெர்மன் கத்துக்கணும், அங்க அவ்வளவு ஈஸியா குடியேற முடியாது. அதான் அங்க உண்மை. வேலை பார்க்க போகலாம், ஆனா திரும்பி வரணும். அமெரிக்கா கொடுக்கும் அந்த ஈகோ சிஸ்டம் வேற எந்த நாடும், மேற்கத்திய நாடுகள் உட்பட அவ்வளவு எளிதா கொடுத்துட முடியாது. குறிப்பா சைனா மாதிரி நாடுகள். சைனா வந்து போகலாம், வேலை பார்க்கலாம், ஆனா எந்த அளவுக்கு அங்க இருக்க முடியும்ன்றதெல்லாம் இருக்கு. நம்ம ஆளுங்க வந்து பேஸ்புக்ல வந்து நம்ம இந்தியாவுல எத்தனையோ சில கருத்தியல் பிரச்சனைகளை நம்ம பேசினாலும் கருத்து சுதந்திரம் சைனாவை விட இந்தியாவுல கருத்து சுதந்திரம் அதிகம். ஓகே, அதனால இங்க அங்க போனா பேஸ்புக்கு கூட பேஸ்புக்கோ கூகுளோ மிக மட்டுறுத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைக்கு வந்து ஒத்து வராது. அதனால சில பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து ஒரு அறிவிப்பு. அவங்க வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு கிண்டல் அடிக்கிறதுக்காக இந்த அறிவிப்பை விட்டுருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு செய்வாங்கன்றதும் இருக்கு. இப்போ நம்ம நிறைய வந்து இப்போ H1B விசா மூலமா வந்து வேலைக்கு வர்றவங்களை பத்தி நம்ம நிறைய பேசணும் சார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல வர்றவங்க, அவங்களுக்கு இதுல என்ன சிக்கல் இருக்கு? பெரும் சிக்கல் இருக்காது, பெரும் சிக்கல். இந்த விசாவினால பிரச்சனை இல்லை, இந்த விலையேற்றத்தினால பிரச்சனை இல்லை. ட்ரம்ப் வந்து ஒரு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வல்லரசு தன்மை பற்றி பேசும் பொழுது பொது வெளியில எல்லாருக்கும், அமெரிக்கர்கள் உட்பட பலரும் நினைப்பது அமெரிக்க ராணுவம், அமெரிக்க பொருளாதாரம், இந்த 2ஐயும் தான் அடித்தளம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ராணுவமும் பொருளாதாரமும் தானே ஒரு நாட்டுக்கு பெரிய அடித்தளங்கள். ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரை மிக முக்கிய அடித்தளம் அப்படின்றது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். இன்னைக்கு அமெரிக்கா அப்படின்னாக்கா ராணுவம் பொருளாதாரம்ன்றதெல்லாம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் தான். அமெரிக்கா வந்து ஒரு இன்னோவேஷன் எக்கானமி. ஓகே, தொழில்நுட்பம் அல்லது ஒரு மருத்துவம், இதுலலாம் விஞ்ஞான வளர்ச்சியும் அறிவியல் துறை வளர்ச்சியும் தான். சோ அந்த பல்கலைக்கழகங்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஹார்வர்ட கிட்டத்தட்ட நிர்மூலமாக்க பாக்குறாருன்னு வலதுசாரி பத்திரிகைகளே குற்றம் சாட்டுது. இவர் ஏன்னா அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல கிட்டத்தட்ட 40% வந்து வெளிநாட்டினர் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஃபுல் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. சோ மிகப்பெரிய வருமானம் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்த மாணவர்கள் மூலமா நடக்குது. அந்த மாணவர்கள் வந்து அற்புதமான யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறாங்க, அப்புறம் இங்க செட்டில் ஆகுறாங்க. அண்ட் இன்னைக்கு முனைவர் பட்டம் வாங்கும் அமெரிக்கர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து குடியேறியவர்கள். சோ அமெரிக்காவுடைய அறிவியல் முன்னேற்றத்தினுடைய முதுகெலும்பு குடியேற்றம்.
அவர் அங்க அடிக்கிறாரு. இப்போ வந்து அநேகமா 1 கோடி ரூபாயாவது ஆகும் இப்போ ஹார்வர்ட்ல சேர்ந்து படிக்கிறதுனா. ஒரு 2ஆம் வருஷம் படிக்கிற மாணவன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள்லாம் இங்க விசாவிலேயே இருக்க முடியாது, திரும்பி போங்கன்னு சொல்றாரு. உங்க யூனிவர்சிட்டிக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அனுமதிக்கக்கூடிய அந்த அனுமதியே நான் ரத்து செய்யறேன் அப்படின்றாரு. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு இந்திய மாணவன் ஒரு 2 கோடி செலவழிச்சு ஹார்வர்ட்ல படிக்கணும்னா 10 வாட்டி யோசிப்பான். கண்டிப்பா. முன்னெல்லாம் அட்மிஷன் கிடைச்சா அடுத்த நாள் பிளைட்டோட வாழை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம போகணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் பின்வாங்குறாங்க. அது வந்து இப்ப யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ரஷ்யாவுக்கு நிறைய பேர் போறாங்க. அங்க விலையும் கம்மி. பட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் இப்ப ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து லாங் டேர்ம்ல அமெரிக்காவுக்கு மிக கெடுதலான ஒண்ணு. ஓகே, இப்ப இது தொடர்ந்து ஒரு கேள்வி சார், ஃபைனல் கேள்வியா. இப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய வன்முறை பாத்தீங்கன்னா அதிகார வன்முறை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ஒரு மக்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்காது அப்படிங்கறத தாண்டி நீ இதை செய்ய அப்படின்னு ஒரு அரசாங்கம் செய்கிறது. இப்போ அங்க வந்து ரேசிசம் நடந்துட்டு இருக்கு, இனவாத அரசியல் நடந்துட்டு இருக்கு. பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது அங்க என்ன மாதிரி இருக்கு சார்? ஒரு பத்திரிகை சுதந்திரம் இன்னமும் இங்க இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா அதுல கை வச்சிட முடியாது. ஆனால் ஒரு மிக அச்சுறுத்தப்பட்ட நிலை இருக்குது. ஏன்னா இதுல வந்து இத்தனை நாள்ல இடதுசாரிகள் பத்திரிகைகள் மீது சொல்லப்பட்ட விமர்சனம் வந்து இவைகளெல்லாம் பத்திரிகைகள் மட்டுமல்ல, இவை பெருநிறுவனங்கள். பெருநிறுவனங்கள்ங்கும் போது அவங்களுடைய லாப நஷ்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் தீர்மானிக்க முடியும். இப்ப இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து ஒரு மாநில அரசையோ மத்திய அரசையோ ஒரு பெரிய நிறுவனம், செய்தி நிறுவனம் பகிர்ச்சிக்க முடியுமா? ரொம்ப அந்த இது வந்து இப்ப கொஞ்சம் அமெரிக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிக்சன் உள்பட செய்ய தயங்கிய சில அதிகார துஷ்பிரயோகங்களை இவர் செய்யறதுக்கு தயங்குறதே இல்லை. இப்போ ஒரு அந்த காமெடியன் சொல்றோம் ஜிம்மி கிம்மல், அவரை வந்து அச்சுறுத்தி வேலையை விட்டு எடுக்க வச்சாங்க. அப்புறமா அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்தோன்னா அவரை திரும்ப வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் கேஸ் போடுவேன்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஜனாதிபதி செய்யக்கூடிய வேலையே இல்லை. ரெண்டாவது இதையெல்லாம் சொல்றதுக்கு கூட பல ஜனாதிபதிகள் யோசிப்பாங்க. இவரு வந்து அந்த வகை கிடையாது. ஓப்பனா அச்சுறுத்துவது, அடிபணிய வைப்பது, அதிகார பலத்தை உபயோகித்து அடிபணிய வைக்கிறதுல அவருக்கு ஒரு அலாதி சந்தோஷமும் குரூர சந்தோஷமும் உண்டு. அதுல வந்து சில நிறுவனங்கள் தத்தளிக்கத்தான் செய்கின்றன. ஏன்னா இப்ப வந்து ஒரு சில செய்தி நிறுவனங்கள் மிகப்பெரிய வர்த்தக முடிவை எடுக்க வேண்டியவைகள், அரசாங்க அனுமதி அதுக்கு தேவை. அதனாலேயே இவருடைய மிரட்டலுக்கு அடிபணிந்த நிகழ்வுகள் உண்டு. இந்த ட்ரம்ப்னுடைய பல முடிவுகள் இப்ப இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா அதிர்ச்சி தரத்தக்கவை, அதிர்வலை ஏற்படுத்தத்தக்கவை. அவருடைய முதல் குறிக்கோள், நான் எடுக்க போறது அதிர்ச்சியா இருக்குமா, எந்த அளவு அதிர்ச்சி தரும், அதிர்ச்சி தரும், பெரிய அதிர்ச்சி தரும்னா அவர் அதை ஆவலா செய்யறாரு. அதை செய்யும் போது தடாலடியா செய்யறமே, இதை யோசிச்சிருக்கமா, இதை சரியா முறைப்படுத்தி இருக்கமான்னு அவர் யோசிக்கிறது இல்லை. அவருக்கு வந்து ஷாக் வேல்யூ தான் முக்கியமா இருக்கு. இப்போ வந்து இந்த அறிவிப்பிலேயே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வெள்ளை மாளிகையில இருந்து அவருடைய செக்ரட்டரி ஹாவர்ட் லட்னிக் வந்து மீண்டும் மீண்டும் சொன்னாரு, இந்த $1 லட்சம் விலை வந்து இது விலையேற்றம் வந்து வருஷா வருஷம் ஒரு H1B 3 வருஷம்னா 3 வருஷத்துக்கு $3 லட்சம் கட்டணும்னாரு. அது மிகப்பெரிய ஷாக்க கொடுத்துச்சு. அப்புறமா அவங்களே வந்து அதை பின்வாங்கி இல்ல இது ஒன் டைம் ஃபீ அப்படின்னாங்க. அன்னைக்கு அந்த இந்த ப்ராக்ளமேஷன் வந்தப்பயே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் சொன்னாங்க, இதுல டீடைல்ஸ் இல்ல, எப்படி செயல்படுத்த போறீங்க, என்ன இதுல இது ரினியூவல் எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு ஒரு 10 கேள்விகள் வச்சாங்க. இவங்களுக்கு வந்து தடாலடியா செய்யறதுல இருக்கக்கூடிய ஆர்வமும் குரூர சந்தோஷமும், அத முறையா செய்யறோமா, அதை நம்ம சொல்லக்கூடிய குறிக்கோளுக்கு நம்ம செய்யறது உகந்ததான்னு பாக்குறது இல்ல. குறிக்கோள் வந்து தடாலடியா இருக்கணும், அது நம்மளுடைய ஓட்டர் பேஸுக்கு ஏத்ததா இருக்கணும், நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்கள சந்தோஷப்படுத்துறதா இருக்கணும். செயல்முறை
அது எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சாலும் பரவாயில்ல. பல இந்தியர்கள் சொல்ல மிகுந்த கடுமையான மன உளைச்சலுக்கு ஒரு 2 நாள் ஆளானாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல நேற்று ஒரு டீடைல்டு ஆர்டிகிள் எப்படி ஒரு ஃபிளைட்ல 3/4 பேர் H1B ஏறி ஓடி வந்தாங்கன்னு இருக்கு. எந்த அளவுக்குன்னா அவங்களுக்குள்ளார வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் உருவாக்கி, ஏன்னா ஃபிளைட்ல ஏறுறாங்க, 10 மணி நேரம் ஃபிளைட் உங்களுக்கு லண்டன் இது யூரோப்பியன் டெஸ்டினேஷன் வரீங்க. இல்ல இவங்க வந்தது வந்து டைரக்ட் ஃபிளைட் நினைக்கிறேன். ஸோ 14 மணி நேரம் ஃபிளைட்டு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் கிடையாது. ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளார சட்டம் எதையாவது மாத்துறாங்களா? ஏன்னா இவர் அதெல்லாம் பண்றாரு. நீங்க பறந்துகிட்டே இருப்பீங்க, இவர் சட்டத்தை மாத்திடுவாரு. ஓகே, அதனால அவங்க வாட்ஸ்அப் குரூப் பண்ணி எந்த அளவுக்குனாக்கா பிசினஸ் கிளாஸ் யூஸ்வலா ஒரு ஃபிளைட் வந்து இறங்கணும்னா பிசினஸ் கிளாஸ் முதல்ல இருக்கும். அவங்கதான் முதல்ல இறங்குவாங்க, அப்புறமா எக்கானமி கிளாஸ் இறங்குவாங்க. இப்படிதான் இருக்கும் விமான அமைப்பு. பிசினஸ் கிளாஸ் ஆட்கள் வந்து எக்கானமி கிளாஸ்ல இருந்த H1B ஆட்களுக்கு நீங்க முதல்ல இறங்கிக்கங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த 12 மணி அடிக்கிறதுக்குள்ளார இறங்கி இமிகிரேஷனை கிளியர் பண்ணணும்னு ஓடி வந்திருக்காங்க. 9 மணிக்கு லேண்ட் ஆகுது ஃபிளைட்டு கலிபோர்னியால. அப்படின்னா சீக்கிரமா வந்து இமிகிரேஷனை கிளியர் பண்ணாதான் அந்த ஃபீ அப்ளை ஆகாதுன்னு நினைச்சாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை, ஒரு பெரும் மன உளைச்சலுக்கு ஒரு அரசாணை செய்ய முடியும். ஆனா இது அவர் இன்னைக்கு நேற்று செய்யல. ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் இப்படிதான் பண்ணாரு. அந்த முஸ்லிம் பேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளில் இருந்து குடியேற்றத்தை தடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் சாயந்தரம் ஆர்டரை போட்டாரு. ஃபிளைட் எல்லாம் பாதி வழியில இருக்கு. ரெண்டாவது இவர் ஆர்டர் போடும்போது இது ஒரு 3 மாசம் கழிச்சு செயல்படுத்துறேன்னு சொல்ல மாட்டாரு. அடுத்த 1 மணி நேரத்துல செயலுக்கு வருதுன்னு. சோ இந்த இதுல வந்துட்டு அவருடைய இன அரசியல், ஷாக் வேல்யூல இருக்கிற அவருக்கு ஆர்வம், குறிக்கோள்கள் ஒன்று, செயல்பாடு வந்து அதுக்கு உகந்த செயல்பாடான்னு யோசிக்காத, அதை பத்தி கவலைப்படாத ஒரு தன்மை இருக்கு. எனக்கு அந்த இந்திய குடும்பங்களை நினைச்சு ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா நான் ஒரு காலத்துல அந்த நிலைமையில இருந்திருக்கிறேன் H1B-யா. இன்னைக்கு நான் அந்த H1B-யா இருந்திருந்தேன்னா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பேன். அதுக்கு வந்து ஒரு அரசு இப்படி செயல்பட்டு இருக்கவே கூடாது. நீங்க H1B-யை சீரமைக்கலாம், H1B-ல இருக்கிற குறைபாடுகளை சீரமைக்கலாம், H1B-யையே நிறுத்தலாம். ஆனா எல்லாத்துக்கும் சில முறைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. மனிதாபிமானமற்ற முறையில இது செய்யப்பட்டது. ஆனா இதுதான் அவருடைய வழி. சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்க கேட்டோடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் வந்து நீலம்காக உங்களோட நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீலம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.